மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா நாங்கள் எல்லாம் தளபதியை பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களோட ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. நாங்கள் சின்ன வயசுல இருந்து தளபதியோட ஃபேனு. அவர் முதலமைச்சர் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களோட கனவெல்லாம் நிறைவேறுது. தமிழக முதலமைச்சரை பார்க்க போறோம். முதலமைச்சரா ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. அவர் வரது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த எஃபெக்டை பொறுத்து இங்கே இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே யாருக்கும் எதுவும் ஆகாது. சேஃப்டி அவ்வளோ இருக்குது. எதுவுமே ஆகாது. சேஃபாக இருங்க. நீங்களும் பாருங்கள். எல்லா சேனல்லையும் அக்கா மட்டும்தான். அக்கா நீங்க தான் வேற லெவல். புரியல. விஜயண்ணாவை பார்க்க வந்திருக்கோம். விஜயண்ணா இப்ப சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் முறையா பார்க்க வந்திருக்கோம். இப்ப கரூர் வந்தப்ப அண்ணாவை பார்க்க முடியல. இப்ப பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்கண்ணா பாஸ் இருக்குண்ணா. பாஸ் இருக்கு. வாங்கிட்டேன். எனக்கு ஒரு 10 பைட்டு மட்டும் எடுத்துட்டு போகுதுண்ணே. அதுக்கப்புறம் லைவ் ஃப்ரேம்ல இருக்கு. லைவ்லேயே கொடுத்துட்டு லைவ் முடிச்சிட்டேன். சொல்லுங்க சார். வணக்கங்க. நாங்கள் கரூர் மேற்கு ஒன்றிய டிவிகேவோட தொண்டர் அணியிலிருந்து வந்துருக்குறோங்க. நாங்கள் காலையில் 6 மணிலிருந்து உள்ள என்ட்ரி ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்கிறோங்க. இன்னும் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருப்போம். எங்கள் தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வருகைக்காக காத்துட்டு இருக்கிறோங்க. ஆமாம், தளபதி கரூருக்கு வராரு. ஏற்கனவே வந்திருக்காரு. வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குது. ஆனால் இப்போ முதலமைச்சராக வராரு. அதனால இப்போ எந்த பிரச்சனையும் வராது. நாங்கள் நம்பிக்கையோட இருக்கிறோம். தளபதிக்காக தான் எங்கள் உயிர் நாடி மூச்சு வரை எல்லாமே தளபதி தான். என் பேர் சிவாங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தடவை சிஎம்மா ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த பிரச்சனையில நாங்களும் இருந்தோம். ரொம்ப அது இதாக இருந்தது. இப்போ சிஎம் ஆகிட்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா. அவ்வளோதான். பேசுங்க. காலையிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கொஞ்ச நேரத்தில் முதல்வர் வரதா செய்திகள் வெளியே இருக்குது. ஸோ அதுக்காக அவரை பார்க்கறதுக்காக நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெயில் வரதுக்குள்ளே உள்ளே அனுப்பிவிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். என் பேர் முருகானந்தம். நான் கரூர். தளபதி பார்க்குறதுக்கோசரம் காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே விட்டாங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ரொம்ப இதாக இருக்குங்க ஸ்டாண்டிங்லேயே நிற்கிறனால. அண்ணே பேசுவார். பேட்டி கொடுக்குறேன். சொல்லுங்க. அவரோட என் பேர் சதீஷ். தலவாப்பாளையம். இங்கே பக்கத்தில் அரவக்குச்சி தொகுதியிலேருந்து வரேன். அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் தானே. ஓகே. கண்டிப்பாக வரதுக்கு எதிர்ப்பு இருக்குது. இல்லாமலாம் இல்லை. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு உலக லெவலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது நடக்கக்கூடாது. இனிமேல் எந்த இன்சிடென்ட்டும் நடக்காத அளவுக்கு முதல்வர் கண்டிப்பாக அதுக்குண்டான முன்னேற்பாடு கண்டிப்பாக பண்ணுவா. அப்படி
பேசுறதா பேசலாம் தெரியாது என்ன பேசுறோம் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன் பரத் நீங்க வெளியில இருந்து வரோம் இப்போ காமனாக ஆச்சு இப்போ ஒரு 8 மணிக்கு உள்ள போயிடுவோம் டிஎம்கே காரங்க வந்துட்டு டிஎம்கே யாராலையும் தொடவே முடியாது அப்படின்னாங்க ஏன் தொடவே முடியாது தெரியுமா எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க ஒரு 10 நாள் ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு இன்னைக்கு வெளியே ஒரு வாரம் பார்ப்போம் நேற்று வெளியே வரணும் நேற்று வரல இன்னைக்காவது ஒரு வாரம் பார்ப்போம் வந்தா தொட்டுருவோம் வேண்டாம் நீ பேசிட்டீங்களா பேசுங்க என்னோட பேர் அசோக்குமாருங்க அரசூர் ஊராட்சி செயலாளர் கோயம்புத்தூர்லேருந்து வரமுங்க தளபதி தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம் நன்றி நாங்கள் ஏகப்பட்ட டைம் பார்த்தாச்சுங்க ஆமாங்க அதுக்கப்புறம் பார்த்தாச்சு நிறைய டைம் பார்த்தாச்சு இங்கே வர்றாருங்க ஆமாங்க ஆமாங்க என் பேர் அஜித் கரூர்ல தளபதிக்காக வந்திருக்கோம் ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கரூர் வராரு இதுக்கு முன்னாடி ஆன சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கரூர் மீட் பண்ண மரூர் எல்லாரும் பார்க்க வந்திருக்காரு கண்டிப்பா ஒரு ஸ்பீச்சுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதை விட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் இதுக்கு அடுத்த ஒரு பண்ண போற ஒவ்வொரு ஸ்டெப்புமே எல்லாருக்குமே ரொம்பவும் தூண்டுதலாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லி நம்புறோம் நான் வந்து கரூர்ல இருந்து சிவபிராஸ் பேசுறேன் நாங்க பாத்தீங்கன்னா இப்ப தலைவன் வந்து 2ஆவது டைம் வந்து எங்க கரூருக்கு வராரு இப்ப வராருன்னா இப்ப 5000 பேருக்கு அலோவ் பண்ணிருக்காங்க ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் பேர் மக்கள் தான் வெளியே இருக்காங்க ஆனா இதுக்காக நான் வந்து 5000 பேர் அலோவ் பண்ணிருக்காருன்னா இங்க நடந்த சம்பவம் தான் அது மாதிரி நடந்திருக்கு ஆனாலும் எங்க தலைவனை வந்து நாங்க வரவேற்கிறோம் கரூருக்கு அவரை இந்த சிஎம் இல்ல நிரந்தர சிஎம்மா ஆக்குவோம் அதான் எங்களோட நிரந்தர முடிவு நிரந்தர முதல்வர் வந்து தலைவர் விஜய் மட்டும்தான் பிரதமர் அவருக்கும் மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு அது வந்து மக்கள் கையில மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வச்சாங்க முதலமைச்சர் ஆக்கிட்டாரு இனி நிரந்தர முதல்வர் தலைவர் மட்டும்தான்